அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அஃப்னாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். எதுக்காகனா, நான் லாஸ்ட்டு 10 டேஸாக வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணாததுக்காக. சில பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, சில பேர் மெயில் பண்ணி கூட கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஏன் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறத நினச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எதுக்காக நான் வீடியோ போடலை அப்படின்னா, என்னோடய டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இப்போது போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணதுனால நான் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் மீன் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி முதக்கண்ட மீன் எடுத்திருக்கேன். முதக்கண்ட மீன் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம சுடு தண்ணியில் போடணும். நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மீனையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் போல் மட்டும் இது தண்ணிக்குள்ளே இருந்தால் போதும், சுடு தண்ணிக்குள்ளே. அதுக்கு மேலே வைக்காதீங்க, மீன் வந்து அப்படியே கலண்டு விழுந்துடும். இப்போது ஒரு 3 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இங்கே பாருங்கள், மீன் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போது மீனை வந்து நம்ம முள் இல்லாமல் இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ என் மாமியார் தான் இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி முள்ளெல்லாம் எடுத்துட்டு இந்த நடுவில் இருக்கிற முள்ளுமே நம்ம எடுத்து தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி எடுத்து தூக்கி போட்டு மீனோட ஃப்ளஷ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் முள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்து நம்ம அரைக்கணும். அரைக்கக்கூடிய மசாலா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் இருக்கு இல்லையா, அதை நல்லா நம்ம முள்ளெல்லாம் எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சு தண்ணியெலாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரையாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி எதுவும் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், நான் 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். 1.5 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறமா 2 பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து உங்களுக்கு காரத்திற்கு ஏற்ப நீங்கள் கூட்டவும் குறைச்சிக்கவும் செய்யலாம். இது கூட கொஞ்சமாக அரிசி மாவு, நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும். ஸோ நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா வடை வந்து சேர்ந்து வராது. இதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்சி முடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய மிக்ஸி ஜார், அப்படி இல்லைன்னா பிளெண்டர், அதில் இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு நிறைய சேர்க்கக்கூடாது. நிறைய சேர்த்திங்கன்னா மீன் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். இப்போது வந்து லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், அதாவது அந்த மசாலாவும் அந்த மீனும் சேர்ந்து வர அளவுக்கு நம்ம லைட்டாக கிரைண்ட் பண்ணால் போதும். இப்போது நம்ம இதை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிக்கலாம். உருண்டை மாதிரி பிடிக்கும் போதே உங்களுக்கு ஏதாவது முள் இருந்ததுன்னா அப்படியே மேலே தெரியும். நீங்கள் அதை அப்படியே கூட எடுத்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், இப்போது இந்த மாதிரி முள் இருந்ததுன்னா மேலேயே தெரியும், அப்படியே குத்தி நிற்கும். அதை அப்படியே நம்ம எடுத்து விட்டுடலாம். எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து வடை மாதிரி தட்டிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் தட்ட போகிறேன். இப்போது நம்ம இதுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணி தான் தட்டணும், அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. சும்மா நார்மலாக நம்ம கையில் வச்சு இந்த மாதிரி தட்டினாலே போதும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ரவுண்டாக தட்டி நம்ம இப்போ எல்லா வடையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஃப்ரைங் பேனில் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடானதும் இப்போ நம்ம எல்லா வடையும் உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு வேகட்டும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம திருப்பி போடலாம். திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் வேகட்டும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இந்த சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எடுத்துட வேண்டியது தான்.
ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான் இது. ஃபிஷ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் கூட. மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இப்போ நான் நல்லா ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டுக்கு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மீன் வடையை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது நான் இந்த மீன் வடையை பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், ரொம்ப செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் வந்து அரிசி மாவு அதிகமாக சேர்க்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் எண்ணெயில் போடும்போது வடை வந்து இந்த மாதிரி உடஞ்சி வந்தது அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மற்றபடி அரிசி மாவு நிறைய சேர்க்கக்கூடாது. சேர்த்திங்கன்னா வடை வந்து ரொம்ப ஹார்டாகிடும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அஃப்னாஸ் கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.